ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி. விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீசனை சந்திப்போம் வாருங்கள். வணக்கம் சார். விஜய் தமிழக அரசியல எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துவார் சார்? அதாவதுங்க, இப்போ பிப்ரவரி 2ஆம் தேதி வந்தது. விஜய் அவர்கள் கட்சி நிச்சயமாக துவக்குவார். ஒரு யூகம் இருந்துகிட்டே இருந்தது. துவக்குவாரா மாட்டாரா, இல்லை சில பேர் சொன்னாங்க ஏமாத்திடுவாருங்க, வரமாட்டாருங்க, இவங்கெல்லாம் படம் ஓடுறதுக்காக சொல்கின்ற ஒரு யுக்தி அப்படிலாம் சொல்லி பல விஷயங்கள் சொல்லும்போது எல்லா யூகங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நாங்கள் கட்சி பதிவு செய்ய கொடுத்துட்டோம். எலெக்ஷன் கமிஷனில் ப்ராசஸ் என்னவோ ஆஸ் பர் ப்ராசஸ் கொடுத்துட்டோம். அதில் சும்மா ஒரு அறிக்கையோட கூட நிப்பாட்டிருக்கலாம். நான் நிச்சயமாக அரசியல் கட்சி துவங்குவேன் கூட. அதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு மிக தெளிவாக, மக்களுக்கும் காத்து கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கும், ஏன்னா ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமாக பல்வேறு செயல்பாடுகளை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் களத்தில் நாங்கள் ரெடி அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அல்லது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கும்போது நம்மளுடைய இலக்கு என்பது தேர்தல் அரசியலில் 2026 தெளிவாக சொல்லிட்டோம். 2026 தேர்தல் அரசுன்னா ஆமாம், அது என்ன மாதிரி சார்? அதான் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்கள் இலக்குன்னு சொல்லி இலக்காக தான் பயணிக்கிறோம். இந்த 2 வருடத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அடுத்த 2 வருடத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எந்த தாக்கம் ஏற்படுத்துங்கிறத நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா மக்களுக்காக வேலை செய்யணும். ஒரு ஸ்டார் வேல்யூவாக விஜய் அவர்களுக்கு ஒரு பலம் இருக்கான்னா கண்டிப்பான பலம் இருக்குது. ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கா, ஒரு கரிஸ்மா இருக்கா, ஒரு கல்ட்டாக இருக்காரா, நிச்சயமாக இருக்கார், மாற்ற கருத்தே இல்லை. ஒரு ஊடக பலம் இருக்கா, ஆட்டோமேட்டிக்காக ஊடக பலம், சமூக ஊடக பலம்ங்கிறது வந்துருச்சுங்கிற பார்க்குறோம். கட்டமைப்பு இருக்கா, எங்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்தினர் கிளை கழகங்கள் கிராமப்புறங்கள் வரைக்கும், கிராமம் வரைக்கும் பாஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இருக்குது. அடுத்த கொள்கைகள், கோட்பாடுகள், பிரச்சனைகள், நிலைப்பாடுகள், மக்களுக்கான போராட்டங்கள், இது எல்லாமே அடுத்த 2 வருஷத்தில் நாங்கள் செய்ய போகின்ற விஷயம். ஒரு முழு நேர அரசியல்வாதியாக தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு இந்த களத்திற்கு வரும் விஜய் அவர்கள் செய்ய போகின்ற விஷயம், எங்களுடைய கட்சி தொண்டர்கள் செய்ய போகின்ற விஷயம், அதுதான் டிஃபைன் பண்ணும் 2026 நாங்கள் எங்கே இருப்போங்கிறது. சரி சார், இந்த 2 வருடத்தில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும், குறைஞ்சது 30% ஓட்டு வாங்கணும். அதுக்கான சாத்தியக்கூறு விஜய்க்கு இருக்கா? அதாங்க, நீங்கள் இன்னைக்கு கேட்டிங்கன்னா 30% கண்டிப்பாக யாராலுமே சதவீதம் சொல்ல முடியாது. we are untested. நாங்கள் இன்னும் களத்தில் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் நிச்சயமாக போகல. நான் என்னுடைய ஆசைக்காக சொல்லுவேன், நாங்கள் 40% வாங்குவேன்னு சொல்லுவேன். அதை நீங்கள் நம்புவீங்களான்னு நம்ப மாட்டீங்க. கேட்கின்ற மக்களும் அது எப்படிங்க ஒரு இப்போ தான் வந்திருக்கிற உடனே 40% வாங்கிடுவாருன்னு சொல்லி கேள்வி எழுப்புவாங்க. ஒரு சர்டைன் ஓட் பர்சன்டேஜ் இருக்கா அப்படிங்கிறத ஆமான்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி, எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, ஒன்று, இன்னைக்கு பல கட்சிகளுக்கும் ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். அதிமுகவில் என்ன விமர்சிக்கிறாங்க, இவர் நீந்துவாரா, தத்தளிப்பாரா, கவுழ்ந்துருவாராங்கிறத பார்க்கலாம். ஜெயக்குமார் சொல்கிறார். அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படி போய் விஜய் அவர்களை இயக்குவது பாஜக தாங்க பின்புலத்தில் இருக்குது அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் 2026 அதிமுகவுக்கு அப்படியே ஒரு இயல்பாக வரும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமியின் கனவில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்து விட்டதுன்னு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அவருக்கு பெரிய அடி இல்லை. அப்பனா நீங்கள் விஜய் திமுகவை மறைமுகமாக 2026 மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு இப்படி இருக்கு. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2026 திமுகவின் அதிருப்தி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த அதிமுக 2026 திமுக தோற்பது உறுதி. சார், இப்ப திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை அண்ணாமலை, சீமான், எடப்பாடி பழனிசாமி, ஆமா, விஜய், இப்படி 4 பேரை ஸ்பிளிட் ஆகப்ப ஆமா திமுக இருக்க வேண்டிய கிடைக்க ஓட்டு பேங்க் மூலமா அவங்க ஈஸியா வின் பண்ணிடுவாங்கல்ல. அதான் நீங்க என்ன சொல்றீங்க, அந்த ஸ்பிளிட் அப்படிங்கும் போது ஏதோ 25-25-25-25ங்கிறது இல்லை. இன்னைக்கு நீங்கள் சொல்கின்ற கட்சிகளில் நாம் தமிழர் சீமான் கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கும் வந்திருக்கார் அப்படிங்கிற பார்க்குறோம். இது அடுத்த தேர்தலில் இது ஜம்ப் ஆகி 25% போயிடுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் வாக்குகள் குறையுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பாஜக இன்றைய வாக்கு சதவீதம் கடைசியாக நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பல பேர் கணக்கில் கொள்ளாட்டி நான் கணக்கில் வச்சுக்கிறேன் 5%. அதிமுக வாக்கு வங்கி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது 2014 44%, இன்னைக்கு 18%. அந்த 19% பாஜக என்ன சொல்றாங்க, 6% எங்களோடதுங்க, 12 தாங்க அவங்களோடதுன்னு சொல்றாங்க. இது அவங்களோட நிலைப்பாடு. ஸோ இந்த பர்சன்டேஜ் எல்லாமே கூடுதலாக குறைச்சலாக இருக்குது அப்படிங்கிற பார்க்க. திமுக வாக்கு வங்கி கடைசியாக நாடாளுமன்ற தேர்தல் 54% கூட்டணி கட்சியோட சேர்த்து இருக்க போது அந்த வாக்கு வங்கி இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் ஓரளவுக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சட்டமன்ற தேர்தல் அது அப்படியே குறைப்பா. மறுபடியும் சொல்கிறேன், திமுக வீழும் 2026. நான் ஏன் வீழும்னா, நான்
விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார், அதனால வீழும் சொல்லலை. இவர்கள் செய்கின்ற மக்கள் விரோத விஷயங்கள், கடுமையான ஊழல், இந்த மாதிரி பிரச்சனைகளால திமுக தங்களுக்கான குழியை ஏற்கனவே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மண்ணள்ளி போடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மக்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால வீழும். அப்போ அதோட அதிருப்தி வாக்கள் எங்கெல்லாம் போகும்னு சொன்னீங்கன்னா, இங்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் பிரதானமாக இந்த 2 வருடங்களில் எந்த கட்சி ஒரு எதிர்கட்சி, இன்னைக்கு நான் சொல்றேன், எதிர்கட்சிகளே கிடையாதுங்க தமிழ்நாட்டில். அண்ணாமலை ஒரு எதிர்கட்சி போல செயல்பட்டு இருக்காரு. என்ன செயல்பட்டார்? எல்லாருமே அப்படிதானே. இல்ல, நீங்க அப்படி நான் என்ன சொல்றேன், நீங்க அண்ணாமலை உண்மையிலே செயல்பட்டு இருக்காருன்னா, இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க? இவங்க தனித்த கூட்டணி தான் இப்போ வரைக்கும் வந்து அதிமுக கூட்டணி இல்லைன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அமித்ஷா அவர்கள் இன்னும் கூப்பிட்டு தான் இருக்காரு. ஒருவேளை அவங்க ஆசைப்படி, அண்ணாமலை ஆசைப்படியே பாஜக தலைமையிலான ஒரு அணி அமைதுன்னு வச்சுக்கலாமே. அது 3வது அணியா 4வது அணியெல்லாம் வேண்டாம், ஒரு அணி அமைது. அந்த அணியில் பாமக இருக்கிறாங்க, தேமுதிக இருக்கிறாங்க, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இருக்காரு, ஏசிஎஸ் இருக்காரு, பாரிவேந்தர் இருக்காரு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்ன சார், எத்தனை சீட்டு பாஜக ஜெயிப்பாங்க நீங்க சொல்லுங்க சார்? இப்ப இருக்க சர்வே பிரகாரம், கிடைச்ச சர்வே பிரகாரம் பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 வாய்ப்பு இருக்கு சார். ஓகே, திமுக எதிராக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஓகே, நீங்க அது வந்து பாஜகவா அதிமுகவா தெரியல. இல்ல, நான் தான் சொல்றேன். நீங்க அந்த சர்வே எடுக்கும் போது அதிமுக இத்தனை சீட்ஸ், பாஜக தனித்தனி அணி தானே, ஒரே அணியா? இல்ல, இப்ப வந்து அவங்க பாஜக கூட அதிமுக இருந்ததுனால அந்த இது. ஓகே ஓகே, இப்ப வந்து அது கூட நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, எகைன் அதிமுக என்ன சொல்லுவாங்க, இது வந்து எங்களோட ஓட் பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க. பாஜக வந்து இது எங்களோட ஓட் பெர்சன்டேஜ் அதிமுக தான் போயிருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், இப்போ வந்து பாஜக ஒரு அணி கட்டுறாங்க இல்லையா, இந்த பாஜக தலைமையிலான இந்த அணி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. நம்ம திரும்ப பேசுவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நம்ம திரும்ப பேசுவோம். இது ஏன் சொல்றேன்னா, நீங்க சொல்றீங்கல்ல பாஜக அண்ணாமலை வளர்ந்து விட்டார், அவர் வந்து வளர்ந்து வர்றான்னு சொல்றீங்கல்ல, அது வந்து ஒரு பிம்பம், மாய பிம்பம். அதாவது கூட்டம் சேரலாம், கூட்டம் சேரலாங்க. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எல்முருகன் வந்தபோது 60 சீட்டு நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்போம்னு சொல்லி சொன்னாங்க. நான் யாரை கை காமிக்கிறேன்னா அவங்க தான் முதலமைச்சர்னு சொல்லி சொன்னாங்க. நடந்ததா? நடக்கல. 4 சீட்டு ஏபி ஜெயிச்சாங்கன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, ஜெயிச்சாங்க. வேல் யாத்திரை மாதிரி ஒரு பெரிய யாத்திரை கிடையாதுன்னு பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சாங்க. கடைசியாக டிவி, அந்த பெரிய டிவிக்குள்ள சும்மா சுருங்கிட்டாங்க. இதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு எண் யாத்திரை. நான் சொல்கிறேன், பயணம் போகிறது தேவைதான். நாளைக்கு எல்லாருமே பயணம் போவாங்க. பயணம் போகிறது, மக்களை படிக்கிறது, அதெல்லாம் உண்மையாக ஜென்யூனாக மக்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் போகிறீங்களா? இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய யூஸ்வலான ஹிந்துத்துவ அஜெண்டாவை வளர்க்கலாம், ஹிந்துத்துவ அஜெண்டா இந்த மாதிரி ஜாதி ரீதியான மக்களை பிளவுபடுத்தல், இந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறீங்களான்னா பாஜக அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் கோயில் பிரச்சனை, சாமி பிரச்சனை, ஹிந்து பிரச்சனை, இந்த பிரச்சனையை பேசிக்கொண்டிருக்கும் வரை தமிழகத்தில் பாஜக வளரவே வளராது. நீங்க இப்படி சொன்னீங்க. ஆமா, ஒரு படத்துல அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே விஜய் என்ன பண்ணாரு, ஜோசப் விஜய்ன்ட்டு அடையாளப்பட்டது. அது வந்து தமிழ்நாட்டு அளவுல நல்ல அவருக்கு சப்போர்ட் கிடைச்சது. இப்ப வந்து வெறும் விஜய்ன்ட்டு பதிவு செய்யல. அப்பன்னா இவரும் மத அரசியல் செய்யறாரா? இல்ல, ஜோசப் விஜய் அப்படிங்கிறது எந்த தருணத்தில் சொல்லப்பட்டது? ஹெச் ராஜா வந்து என்ன சொல்றாரு, நீ யார், நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத பேசுறாரு. ஹெச் ராஜா எல்லாத்தையும் அப்படிதான், அவர் ஜாதி ரீதியாக மத ரீதியாக எல்லாத்தையும் பார்க்குறாரு. நான் வந்து கிறிஸ்துவன் தான், இதில் எனக்கு மறைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறத விஜய் வெளிப்படையாக நான் ஜோசப் விஜய்னு போடுறேன். அது ஒரு அடையாளம், இல்லை இருங்க இதுங்க, ஒரு அது அடையாளம். தமிழக மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக தெரிந்தவர் நடிகர் விஜய் தான். அவர் விஜய் தான் கையெழுத்து போடுறாரு, விஜய் தான் பேர். அன்னைக்கு செய்தது ஒரு அடையாளம். நீ என்னை வந்து மத ரீதியாக என்னை தாக்க முயற்சி பண்ணுறியா, தாக்கிக்கோ, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் ஜோசப் விஜய் தான், என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாரு. படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இன்னைக்கு நாங்கள் வந்து எல்லோருக்கும் தெரியும், அது கிறிஸ்தவ மதம் தாங்கிறது தெரியும். விஜய்ங்கிற பெயரால் தான் இந்த உலகம் முழுக்க அவர் அறியப்பட்டுள்ளார். அப்போ விஜய்ங்கிற பெயரில் வருகிறார், அவ்வளோதான். ஸோ அப்போனா நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் பாஜகவுக்கு எதிராக வந்திருக்க, திமுக எதிராக கிடையாது, பாஜக மட்டும் கிடையாது. இங்கே நான் முதல்ல சொல்கிறேன், இவங்களுக்கு ஆல்டர்னேட்டாக அவங்களுக்கு ஆல்டர்னேட்டாக இல்லை. நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியல் மாற்றத்தை, அந்த அறிக்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த நாங்கள் முயற்சிக்கிறோம். ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக வர்றோம். இவங்களுக்கு ஆல்டர்னேட் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டும் கிடையாது. அப்போ அவங்களை யாருமே எதிர்க்க மாட்டீங்களா? இல்லை. அந்த அறிக்கையில் தெளிவாக பிளவுபடுத்துகின்ற மத ஜாதி ரீதியான அரசியல், பிளவுபடுத்தும் மத அரசியலை செய்வது பாஜக என்றால், பிளவுபடுத்தும் ஜாதி அரசியலை செய்வது திமுக. வேங்கை வயல் பிரச்சனை நடந்துச்சு, 1 வருஷத்தை தாண்டிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியாச்சு. இனிமேல் பக்கத்து ஊரில் தான் போய் ஆளை கூட்டிகிட்டு வரணும்.
ஏன் முடிவு தெரிய மாட்டேங்குது? குற்றவாளிகள் ஏன் இன்னும் நம்மளால் இடம் காண முடியல? மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள தலித்துகள் நுழைந்தாங்கன்னு சொல்லிட்டு வேறு சமூகத்தில் அவங்களை அடிக்கிறாங்க. அடித்ததுக்கு பிறகு பெரிய பிரச்சனையாகுது. ஒரு சமூகம் வெளியே உட்காந்து தலித் மக்களை உள்ளே போகணும் போராட்டம் பண்ணுறாங்க. கோயிலை இழுத்து சாத்த வேண்டிய நிலைமை வருகிறது. ஆணவ கொலைகள் நடக்குது. இங்கே ஆணவ கொலைகள் நடந்த பொழுது கொன்னவன் யாருப்பா, நம்ம ஜாதியா, பெரும்பான்மை ஜாதியா, அப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, கடந்து போயிடலாம்னு சொல்லி விட்டுறாங்க. இதுவே வந்து கொன்னவன் கொலை செய்யப்பட்டவன் நம்ம ஜாதியா இருக்கா, அப்போ நம்ம பேசணும், அப்போ நம்ம ஜாதி பேர் சொல்லி பேசலாம், இல்லாட்டி இடைநிலை ஜாதின்னு கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜாதி ரீதியான பிளவுகள் இங்கே இருக்கா? ஆமாம் இருக்குது. ஜாதி ரீதியாக இந்த கட்சிக்காரர்களே செய்கிறார்களா? திமுக அமைச்சர்களே செய்கிறார்களா? ஆம். ஓ, நீ தலிதா, நீ அப்போ நில்லு, நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் உட்காந்து ராஜகண்ணப்பன் என்ன செய்கிறார், பொன்முடி அவர்கள் என்ன செய்கிறார், இது எல்லாமே நீங்கள் சமூக நீதி நாங்கள் சமூக நீதிக்கான கட்சி, உங்ககிட்ட சமூக நீதி இருக்கா? அடிப்படையில் மனுஷனா நீங்கள் ட்ரீட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? நானும் மனுஷன், நீ மனுஷன், வாப்பா உட்காருப்பா என் பக்கத்தில் உட்காருன்னு சொல்கிறதுக்கே உங்களுக்கு வந்து இன்னும் மனசு வரலன்னா நீங்கள் என்ன ஜாதி ரீதியான பிளவு இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க? ஜாதி ரீதியான பிளவுகள் கட்சியில் சீட்டு பார்த்து கொடுக்கறது கூட பெரும்பான்மை ஜாதி இங்கே இவங்க இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்குகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அது பல நேரங்களில் இங்கே வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு பக்கம் நிற்காம பெரும்பான்மை ஜாதி பக்கம் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்துடுறாங்க. இது ரெண்டு பக்கமே இருக்கிறது. நிர்வாக சீர்கேடு இன்னைக்கு யாரை நம்ம பெருசாக சொல்கிறோம்? இங்கே நிர்வாக சீர்கேடு கடுமையாக இன்னைக்கு திமுக செஞ்சுட்டு இருக்காங்க. ஊழல் யார் செய்கிறாங்க? பாஜகவும் செய்கிறாங்க, திமுகவும் செய்கிறாங்க, அதிமுகவும் செஞ்சாங்க. எல்லோருமே ஊழல் மனித கட்சிகளாக இருக்கிறார்கள். அப்போ நம்ம எல்லாத்தையும் தான் சொல்கிறோம். ஊழல் கலாச்சாரம் சொல்றீங்களா, ஒழிப்புட்டு. ஆமாம், ஊழலுக்கு விஜயே துணை போறாரா சார்? எப்படின்னா அவருடைய படம் ரிலீஸ் அப்ப டிக்கெட் பிளாக்ல விற்கிறது சார், அது தெரியாதா அவருக்கு? அப்படின்னா உண்மையான அரசு நிர்ணயித்த விலையில தான் டிக்கெட் விற்கணும்ட்டு ஏன் சார் சொல்ல? அப்படின்னா அவரும் ஊழலுக்கு துணை போறவர் தானே? இல்ல, அதாவது நீங்க கரப்ஷனுக்கு துணை போறாரு. இல்ல, நான் சொல்றேன். நீங்க வந்து முதல் நாள் ரசிகர்களுக்காக ஷோஸ் காட்டப்படுது. இது வந்து விற்கிறாங்க, விற்கிறத வாங்குறதுக்கு மக்கள் இருக்காங்க, போய் வாங்கி பாக்குறாங்க. அப்படி சொல்றதுக்கு இவருக்கு தகுதி இருக்கா? ஊழல் கலாச்சாரம் ஒழிப்பு இல்லங்க, நீங்க இதுக்கே துணை போறீங்களே, அப்படி இருக்க எது வச்சு நாங்க இல்லங்க இதை செய்யறது யாருன்னு நான் கேட்கிறேன். நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ஒரு தொகை கொடுத்து அவர் படத்தை நடிக்க வைக்கிறார். இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் தியேட்டர்ல விற்கிற விலைக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் நான் கேட்கிறேன். தியேட்டர் யார் டிசைட் பண்றாங்க? விஜய் டிசைட் பண்றாரா? மார்க்கெட் வச்சு தான் அந்த படமே இதாவது. ஆமா, கரெக்ட் தான். ஆமா, 100 கோடி இருக்கு. ஆமா, அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து அரசு நிர்ணயித்த விலையில தான் டிக்கெட் விக்கணும்னு ஏன் சார் இது வரைக்கும் ஒரு அறிக்கை விட்டாரா? ஏதாவது சொல்லி இருக்காரா? நான் என்ன சொல்றேன், நீங்க அரசு நிர்ணயித்த விலையில தான் டிக்கெட் வைக்கணுங்கிறது அரசாங்கத்திற்கு தெரியாதா? அந்த தியேட்டர் ஓனருக்கு தெரியாதா? இதை வாங்கி பார்க்குற மக்களுக்கு தெரியாதா? நீங்க ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய இந்த வியாபாரத்தை ஒரே நாள்ல நம்ம லாபம் பார்க்கணும்ட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆசைப்படுறாங்க, தியேட்டர் ஓனர்ஸ் ஆசைப்படுறாங்க. நம்ம வந்து இது பெரிய ஜெயிக்கிற குதிரை, எவ்வளவு மேக்சிமம் இந்த குதிரைகிட்ட வந்து கறக்க முடியுமோ கறந்துடலாம் அப்படின்ட்டு தியேட்டர் ஓனர்ஸ் இதுக்கு போறாங்க. நம்ம கேள்வி கேட்க வேண்டியது, ஒவ்வொரு தியேட்டர்லையும் இந்த அரசாங்கம் ஏன் அதிகமாக கேள்வி ஏன் வச்சு விற்கிறாங்க? இவரே சொல்லி இருக்காங்கல்ல, நீங்க இப்படிதான் செய்யணும்ட்டு. இல்ல அப்பனா உங்க படத்துல நான் நடிக்க முடியும் ஒப்பந்தம் இல்ல. நீங்க எல்லா படம் நம்ம ஆன்லைன்ல நிறைய புக்கிங் பாக்குறோம், புக் மை ஷோ பல தளங்கள்ல பாக்குறோம். நீங்க அதுல எல்லாம் அதிகமான சீட்ஸ் இல்ல, அதிகமான டிக்கெட் இல்ல. இந்த மாதிரி வெளி மார்க்கெட்ல விற்கிற மட்டும் தானே இருக்கு. நீங்க எப்படி பொதுவா எல்லாருக்கும் சொல்ல முடியும்? எல்லாருக்கும் ஏற்கனவே ஸ்டாண்டர்டா இருக்குல்ல, இதுதான் விலை, 120 ரூபா, 120 ரூபா, 180 ரூபா, 150 ரூபாங்கிறது இருக்குல்ல. இதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரோட வேலை? இல்ல வந்து இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம இருக்கிறது யாரோட வேலை? சார் நடக்குதுன்ற கண் எதிரில் நடக்குது. நான் தான் சொல்றேன். ஆமா, உண்மையா அவர் குரல் கொடுக்கணுமா வேணுமா? நான் என்ன சொல்றேன், இல்லங்க நீங்க வந்து சமாளிக்கிறீங்க. நான் சொல்றேன், இது தியேட்டர்ஸ் முடிவு பண்றாங்க, ரைட்டா? இது யாரும் ஒரே ஒரு நிமிஷம் 500 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது யார் செய்யறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க நீங்க. என்ன சார் இது தியேட்டர் 500 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட், ஃபைனான்சியர் இது பண்றாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் பண்றாங்க, தியேட்டர்கார எல்லாரும் இது சேர்ந்து கூட்டுக்கொள்ள சார். ஃபைனான்சியர் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் படத்தை கொடுத்துறாரு, தியேட்டர் ஓனர்ஸ் ஒரே நாள்ல ஒரே வாரத்துல இந்த படத்தை நம்ம எடுக்கணும், வேகமாக இந்த படத்தை எடுக்கணும், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய இதுதான் இருக்கு. எந்த தவறு நடந்தாலும் நான் கண்ணை மூடிட்டு இருப்பேன். இல்லங்க, நீங்க அது கொடுத்து கேட்க மாட்டேன். இது நான் சொல்றேன். இல்லங்க, அவர் இவர் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படி இல்லங்க, நான் என்ன சொல்றேன், இதுல நான் என்ன சொல்றேன், இதுல தவறு விஜய் அவர்கள் இதுல எப்படி இந்த தவறுல நேரடியா இன்வால்வ் ஆயிருக்காரு நான் கேக்குறேன். சார் அவர்தான் இன்வால்வ், அவரே ஒரு படத்துக்கு தெரியும் எவ்வளவு வாங்குறாருன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அப்பன்னா
இந்த படம் அதிக நாட்கள் ஓடினாதான், அரசு நிர்ணயித்த விலையில டிக்கெட் விட்டு அதிக நாட்கள்ல தான் ஓடினாதான் இது சாத்தியமாகும். ஆனா இப்ப வந்து ஒரே வாரத்துல கலெக்ஷன் இது எடுத்துறாங்க. அது எப்படி? இல்ல அதான் சொல்றேங்க, அந்த கலெக்ஷன் அதாங்க அந்த கலெக்ஷனை வந்து எடுக்கணும்ட்டு முயற்சி பண்றதும் முடிவு பண்றதும் விஜய் அவர்களா இல்ல தியேட்டர் ஓனர்ஸ் தான் கேக்குறேன். சார் இது விஜய்க்கு தெரிஞ்ச, விஜய் அவர்கள் விஜய் தெரிஞ்சிருக்குங்க. நான் விஜய் அவர்கள் தெரியாதனால சொல்லல, விஜய் அவர்களுக்கு தெரியும். விஜய் அவர்களுக்கு தெரியும். இதுக்கு அவர் எப்படி ரெஸ்பான்சிபிள், அவர் நீங்க எப்படி அவர் கனெக்ட் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். நீங்க தியேட்டர் ஓனர்ஸ் இத முடிவு பண்றாங்க. ஆமா சார். இப்ப விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், ஒரே நிமிஷம் விஜய் அவர்கள் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாமே, தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் ஓகேப்பா விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு, நம்ம ரொம்ப நியாயமா நேர்மையா வைக்க போறோம்னு சொல்லிடுவாங்களா? சார் அதுலதான் சார் அவரு தன்னுடைய தூய்மையை ஊழலுக்கு எதிரான நான் தான் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். நான் ஆரம்பிச்சு நீ ஊழல் கலாச்சாரம் இருங்க சாத்தியமா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான் சொல்றேன், விஜய் அவர்கள் நீங்க ஆசைப்படுற மாதிரி அறிக்கை கொடுத்துட்டாரு. அரசு நிர்ணயித்த விலையில் மட்டும் நீங்கள் தியேட்டர்ல டிக்கெட் வாங்கி பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஓகேயா? தியேட்டர் ஓனர்ஸ் கேட்டுருவாங்களா? கேட்க போனா நீங்க அறிக்கை விட்டுருக்கலாம் சார். நான் நம்புவல. நான் சொல்றேன் அதுல ரோல் நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் விஜய் பேச்சு இல்லங்க இல்ல நீங்க விஜய் அவர்கள் வந்து அதாவது இந்த பேச்சை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நான் ஏன் சொல்றேன்னா, விஜய் அவர்களுக்கு அந்த ரோலே இல்லைன்னு நான் சொல்றேன். அவருக்கு என்ன ரோல் இருக்கு? அவர் ரோலே இல்லை. நீங்க வந்து அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட தன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. ப்ரொடக்ஷன் கம்பெனியோட காசு வாங்கினாங்களா, வியாபாரம் பண்ணாரா, அதோட முடிஞ்சிருச்சு. ஆடியோ லான்ச் அவங்க கேட்டாங்களா, செஞ்சு கொடுத்தாங்களா, ப்ரமோஷன் பண்ணாங்களா, அதோட முடிஞ்சிருச்சு. தியேட்டருக்கு வந்த பிறகு இது முழுக்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் நடக்கிற பஞ்சாயத்து. சரி சார், இப்போ நீங்க அப்படியே வருவோம் சார். இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ வெற்றி பெறுவதற்கு குறைந்தது 20 கோடி தேவைப்படுது. கண்டிப்பா அவரை செலவு பண்ணிட்டு அந்த காசு எடுக்கணும். அப்பன்னா அவர் ஊழல் செய்வாரு. நடக்குது. அப்பன்னா உங்க கட்சி சேர்ந்த எம்எல்ஏ இதே மாதிரி செலவு பண்ணி வந்திருக்கிறப்ப அவர் செய்யறப்ப அப்பயும் இப்படிதான் இருங்க. இப்போ நம்ம சொல்ற இந்த அரசியல் மாற்றமே அதுதான். இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி அது 6 கோடியில இருந்து 20 கோடி வரைக்கும் நிறைய செலவு பண்றாங்க. நேரடியான செலவும் பண்றாங்க. நீங்க வந்து கட்சிக்காரங்க செலவு பண்ற அதுவும் நடக்குது. ஆமா, லிமிட் அது செய்யறது இல்லை. அது சுயேட்சைகளை தவிர யாருமே செய்யறது இல்லை. எல்லா கட்சிகளும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த கலாச்சாரம் தான் மாறணும்னு சொல்றோம். இந்த கலாச்சாரம் மாறணும், மக்களுக்கு அந்த கலாச்சாரம் மாறணும்னா நான் அதுக்கான தகுதியாக இருக்கணும்னு பார்க்கணும்ல. பொது வாழ்வுல கண்டிப்பா தகுதி இருக்கு அவருக்கு. அதாங்க நீங்க மறுபடியும் சொல்றீங்களா, அவருக்கு நேரடியா ரிலேஷன் இல்லாத ஒரு விஷயத்துல மறுபடியும் அதை கொண்டு வர்றீங்க. நான் தான் 2 கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட. நீங்க விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்தா தியேட்டர் ஓனர்ஸ் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, விஜய்க்கு அதில் ஒன்றும் இல்லைங்க. நாளைக்கு ரஜினி படம் வேட்டைன்னு ரிலீஸ் ஆகுது. ரஜினி அவர்கள் நியாயமா நீங்க வந்து சார் இதே மாதிரி நீங்க அறிக்கை கொடுங்கன்னு சொன்னா கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பணத்தை வேகமா எடுக்கணும். நான் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை நான் திரும்ப கொடுக்கறதுக்கு வேகமா பணத்தை எடுக்கணும். அதுக்கு ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்களா? ஆமா, ரசிகர்கள் எவ்வளவு காசு பண்ணாலும் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் கட்சி தான் சார் சொல்லுது. இல்ல அதான் சொல்றேன். நீங்க இல்லங்க ஜாதி மத ஒழிப்பு இதுல என்ன பெருசா ஒண்ணு இவருடைய அறிக்கையில பெருசா ஒண்ணு இல்லையே சார். நான் தான் சொல்றேன் ஒண்ணும் இல்ல. நாங்க வந்து உங்களால ஒழிச்சு காட்ட முடியுமா? நான் என்ன சொல்றேன்னா கேளுங்க. நீங்க வந்து ரொம்ப பிராடா சில விஷயங்கள் எதெல்லாம் இந்த கட்சி இருக்குன்னு சொல்றோம். அகைன் ஊழல் மட்டுமே இல்லை, ஊழல் பத்தி மட்டும் பேசல, நிர்வாக சீர்கேடு பத்தி பேசுறோம், தமிழக மக்களுக்கான உரிமைகளை பேசுகின்ற கட்சியாக இருக்கும் சொல்லிட்டு தான் பேசுறோம் நம்ம. ஓகேயா? ஊழல் ஒழிப்பு ஒண்ணுதான். இன்னொன்று, ஊழல் எப்படி ஒழிக்க போறீங்க? லோகாயுக்தாவில் ஸ்ட்ராங் பண்ண போறீங்களா? லோக்பால் கொண்டு வர போறீங்களா? இல்லை சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு போறீங்களா? இல்லை, இது எல்லாமே பின்னாடி வரும். இந்த கொள்கைகள் ஊழல் ஒழிப்புல நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்ல போறோம், இந்த சிஸ்டமிக் ஊழலை எப்படி நம்ம களைய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வரும். எதை நோக்கி இந்த கட்சி பயணிக்க போகுது, எது எங்களோட பாதையா இருக்க போகுதுங்கிறதுக்கு சில விஷயங்களை அடிக்கோட்டு காமிச்சிருக்கோம். இது முழுக்க கொள்கைகள் அல்ல. கொள்கை முழக்கங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கிளீனா வரும். ஆனா பெரும்பாலும் அரசியல் நோக்கர்கள் சொல்றதுலாம் விஜய் வந்து 2026ல 3வது இடத்துக்கு தான் வருவாரு. முதல் இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு 2 திராவிட கட்சிகள் ஒழிக்க அவரால் முடியாத. நிச்சயமாங்க, நீங்க எல்லாருக்குமே கருத்து சொல்ற உரிமை இருக்கு. என்ன கேட்டா நான் வந்து 30வது இடம் கூட வரும். நீங்க சொல்லலாம் 30வது இடம் தாங்க வருவார், அவர் வரவே மாட்டார் கூட சொல்லலாம். தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன், நானும் மறுபடியும் என்ன சொல்றேன், விஜய் வந்து ஒரு நடிகர் என்பதற்காக இங்க மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் நானும் சொல்கிறேன் வேண்டாம். அந்த மாதிரி வாக்களிக்க வேண்டாம், நம்ம நடிகர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். அடுத்த 2 வருடம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்க மாதிரி, எனக்கு அரசியல் ஒரு மாற்று தொழில் அல்ல, அரசியல் ஒரு பொழுதுபோக்கு அல்ல, நான் என்னோட கரண்ட்
படத்தோட கமிட்மெண்ட்ஸை முடிச்சு நான் முழு நேரமாக அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறார் இல்லையா, அது செஞ்சு 2 வருடங்களுக்கு பிறகு எங்களை மதிப்பிடுங்க. ஏன்னா நீங்க அதுதான் சொல்றது உண்மைதான். ஏன்னா ஒரு உச்சத்துல இருக்கிறார். ஆனா மீதி பேர்ல அரசியல் சினிமா நடிக்க அரசியல் ஆரம்பிச்சு அவங்கெல்லாம் சினிமா அவுட் ஆட்டு போன பிறகுதான் வந்தாங்க. அது நம்ம விமர்சிக்க வேண்டியதில்லை. இதுக்கு இது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அவருடைய கொள்கை என்ன, அதான் நான் சொல்றேன், நான் சொல்றேன்ல, இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. நானே சொல்றேன் தெரியாது. நான் அந்த கட்சியோடைய ஆதரவாளராக இருக்கேன், எனக்கு தெரியாது. நாங்க வெளியே மக்கள்கிட்ட சொல்லல. அதை சொல்ல வேண்டிய இடம் நேரம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான். நீங்க அதற்கான தான் இப்ப எதை நோக்கி இது போகும், பிளவுபடுத்துகின்ற அரசியலை எதிர்த்து தமிழக மக்களின் உரிமைகளுக்கான இருக்கின்ற கட்சியாக, நிர்வாக சீர்கேடை எதிர்க்கின்ற கட்சியாக, ஊழல் ஒழிப்பை முன்னிறுத்தும் கட்சியாக இந்த விஷயங்களை அடிக்கோட்டு காமிச்சிருக்கோம். ரொம்ப ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் தான். நீங்கள் இப்பயே கொள்கை சொல்லுங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம். எல்லாமே இருக்குது, எங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் இதை வெளியிட்டோன்னா மறுபடியும் 2024 யாருக்கோ ஆதரவாக நீங்கள் செயல்படுறீங்கிற கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம், எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான நேரம் இது. 2 வருடங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான நேரம். அதுக்காக கட்சி பதிவை நாங்கள் முன்னாடியே பண்ணி வைக்கிறோம். அவ்வளோ சரி சார். 2026 பாராளுமன்ற தேர்தலில் நின்று உங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் வாக்கு சதவீதத்தை கண்டறிஞ்சிருக்கலாம்ல, ஏன் அந்த வாய்ப்பை தவறு? ஏன்னா நாங்கள் வேலையே செய்யலையே, நாங்கள் எதுக்கு நிற்கணும்? வேலை செய்ய மக்கள் எப்படிங்க வாக்களிப்பாங்க? விஜய் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, விஜய் அஸ் அ ஸ்டார் அப்படிங்கிறவருக்கு எவ்வளோ வாக்குகள் நீங்கள் கேட்குறீங்களா? அது எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுடைய இலக்குங்கிறது நாங்கள் மறுபடியும் சொல்கிறேன்ல, விஜய் அவர்களே ரொம்ப தெளிவாக இருக்காரு. என்னோட ஸ்டார் வேல்யூக்கு இருக்கிற வாக்குகள் இருந்துட்டு போகுது, அப்படியே இருந்துட்டு போகுது. அதை மட்டும் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஆனால் இந்த அரசியல இந்திய அரசியல் எடுத்துக்கிட்டா ஆம் ஆத்மி, என்டிஆர் தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துல ஆட்சி பிடிச்சிருக்காங்க சார். அந்த கெத்து உங்களுக்கு இல்லைன்ட்டு நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். அரவிந்த் கெஜ்ரிவாலோட டிராவல் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்கள் ஜந்தர் மந்தரில் பார்க்கறதுக்கு அதுக்கு முன்னாடி அவரோட டிராவல் தெரியுமா? தெரியாது. இங்கே குத்தாம்பாக்கம் இளங்கோன்னு ஒருத்தர் இருக்கார், தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? குத்தாம்பாக்கம் இளங்கோங்கிறவர் லோக்கல் பாடியில் ரொம்ப பஞ்சாயத்து தலைவர், பல பஞ்சாயத்து தலைவர் உருவாக்கியவர். அவர் 10 வருடத்துக்கு முன்னாடி அவர் இங்கே படுத்து கிடந்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் 10 வருடத்துக்கு முன்னாடி. அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த நாட்டை பயணம் செய்த மாதிரி யாரும் பயணம் செய்தது கிடையாது. நம்ம யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம வெற்றின்னு ஒன்று வந்த பிறகு அவன் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் நமக்கு யாருக்கும் அந்த கதையெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. நம்ம நேற்று இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிட்டானே நினச்சிட்டு இருக்கோம். என்டி ராமாராவ் கட்சி ஆரம்பிச்சார், எவ்வளோ பெரிய பயணம் போனார், மக்களை போய் சந்திச்சாரா, எவ்வளோ பெரிய மார்ச் பண்ணார். கரெக்டு தாங்க, 6 மாதம் தான். நான் சொல்கிறேன், மக்களை போய் இளைஞர்கள் விஜய் பின்னாடி இருக்காங்க சார். அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏன் 2 வருஷம் இது உங்களை ஒரு களமா எடுத்துக்கலாமே, ஒரு தேர்வா எடுத்துக்கலாமே? 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னா நீங்க போட்டியிடலன்னா மோடிக்கு பயப்படுறீங்களா? சினிமா நடிகர் என்னுடைய நடிப்பிற்காக அவருடைய நடிப்பை பார்த்து அந்த ஈர்ப்பு சக்தியில் மட்டும் வர்ற வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை. அது சரியான சாய்ஸ் கிடையாது. நான் சொல்கிறேன், சரியான சாய்ஸ் கிடையாது. ஒரு நடிகர்னு வந்திருக்கிற இல்லை, நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ இளைஞர் பட்டாளம் எங்கள் பின்னாடி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எதன் அடிப்படையில் இளைஞர் பட்டாளம் இருக்கு? எதன் அடிப்படையில்? எந்த நடிகருக்கு இல்லாத ஒரு ரசிகர் மன்றம் பட்டாளம் இருக்கு. எந்த அடிப்படையில்? எந்த அடிப்படையில்? அவருக்கு படம் ரிலீஸ் வர்றத பார்த்து அவருக்கு பெரும்பான்மை மாஸ். இப்ப தமிழ்நாட்டுல இப்ப மாஸ் லீடர் யாருமே கிடையாது சார். ஸ்டாலின் கிடையாது, எடப்பாடி கிடையாது, யாரும் கிடையாது. ஏன் சீமானும் கிடையாது, அண்ணாமலையும் கிடையாது. இவர் தான் இப்ப மாஸ் லீடர். அந்த மாஸ் எந்த அடிப்படையில் நான் கேட்கிறேன் சார்? வருகிற கூட்டம் அது எந்த ஃபீல்டுல இருந்து வருது அவருக்கு? அது சினிமா. அதுதான் சொல்றேன். நீங்க சினிமா மோகத்தை பார்த்து இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த படத்துல ஒரு கருத்து பேசியிருக்கலாம், இன்னொரு படத்துல வேற ஒரு கருத்து, அது எதிர்கருத்து கூட பேசியிருக்கலாம். அப்போ அவரோட அரசியல் நிலைப்பாடுங்கிறது அந்த இயக்குனர் என்ன சொல்றாரோ அவரோட அரசியல் நிலைப்பாடு தான், ரைட்டா? இப்போ ஒரு படத்துல அவர் சில பேர் கேட்டாங்க, நீங்க அதுல இஸ்லாமியர்களை அவர் தப்பா பேசியிருக்காரு, இந்த படத்துல இஸ்லாமியர்களை புகழ்ந்து பேசியிருக்காரு, அப்போ இஸ்லாமியரை தவறா பேசுற விஜய் உங்களுக்கு சரியா, இஸ்லாமியரை புகழ்ந்து பேசுற விஜய் சரியா? ரெண்டுமே சரியில்லை நான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டுமே இயக்குனரோட பார்வை. இயக்குனர் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அயோத்தியா கோயிலுக்கு போறாங்க, இப்போ லால் சலாம் படத்தை நடிக்கிறாரு. அயோத்தியா கோயிலுக்கு போகிற ரஜினிகாந்த் சரியா, லால் சலாம் படத்துக்கு போக சரியா? அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் என்ன சொல்லி நான் 2 போட்டு குழப்பிக்கலன்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி 40% எவ்வளவு சதவீதம் வந்துட்டு போதுங்க, அது சரியான முடிவாக இருக்காது. மக்களை அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மக்களை சினிமாவில் நடிச்சு நீ பெரிய மாஸ் ஹீரோ ஆயிட்டா நீ ஜெயிச்சிடலான்னு ஒரு தவறான புரிதல் நம்ம ஏற்படுத்துறோம். வேண்டாம், எங்களுக்கு அது வேண்டாம். அப்போனா நாங்க சொல்றது அரசியல் புரிதல் இப்ப இல்ல.
ரொம்ப தெளிவா இருக்கு. 2 வருஷம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவருக்கு அரசியல் புரிதல் வருமா? ரொம்ப தெளிவா இருக்கிற காரணத்தினால தான் அவரு நம்மளோட ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இதை வச்சு மட்டும் நம்ம கல்ட்டு தான், நம்ம அவர் கல்ட்டு தான், எம்ஜிஆர் மாதிரி பெரிய கல்ட், அதை மட்டும் வச்சு நமக்கு வாக்கு வேண்டாம், நம்ம மக்களுக்கு சேவை செய்ய நான் என்ன தயார்படுத்திக்க எங்களோட படையை தயார்படுத்திக்கிட்டு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு இளைஞர்களாக, அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்களாக தமிழக வெற்றி கழகம் வரும் பொழுது எங்களை மதிப்பிட்டு நீங்கள் வாக்களிங்கள் சொல்லி. ஆனா விஜய் பின்னாடி ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு காரணமாகத்தான் இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சொல்றாங்க. அதாவதுங்க, அழுத்தம்னா எந்த மாதிரி காசு கொடுக்குறாங்களா, இல்ல யாராவது காசை தான் பெருசா இருக்கணும் இல்லையா, வேற என்ன அழுத்தம் இருக்க முடியும் சார்? இப்ப 2024 போட்டியிடாததுக்கு காரணம் மோடி எதிர்ச்சா நம்மளுக்கு பின்னாடி ஐடி ரைட்ல வருமோ? ஏன்னா வருமே, இப்ப ஏற்கனவே நீங்க வந்திருக்கு, நீங்க ஒரு வாட்டி பாத்தீங்க, நெய்வேலியில அவர் கார்லயே கூட்டிட்டு போனாங்க, திரும்ப அவர் வந்தாரு, செல்ஃபி ஒன்று பெருசா போட்டாரு, பிரபலமாச்சு, பார்த்தோம். திருப்பியும் மோடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அவர் பின் வாங்குறாரு, பேக் வாங்குறாரா? இல்லங்க, நாங்க தான் சொல்றோம்ல, வேலையே செய்யாம எதுக்கு போட்டிடணும்? நீ எந்த அடிப்படை, நீ இன்னொரு சொல்லவா, நீங்க கேக்குறீங்கல்ல, இவ போட்டிடுறான்னு வச்சுக்கோங்களேன், விஜய் யாரோட வாக்குகளை பாதிப்பார் நீங்க நினைக்கிறீங்க? விஜய் யாருடைய வாக்குகளை பாதிப்பாரு சார்? பெரும்பாலும் இப்ப சொல்றது அதிமுக வாக்கு பாதிக்கும். சரி, நான் சொல்றேன் செக்குலர் ஓட்ஸ் பாதிப்பார். பாஜக ஓட்ஸ் பாஜக கிட்ட தான் இருக்கும். தமிழ்நாட்டில் ரொம்ப சின்ன பெர்சன்டேஜா கூட இருந்துட்டு போகுது. தமிழ்நாட்டில் அவர் களம் இறங்கினாருன்னா அவர் செக்குலர் ஓட்ஸை மட்டும்தான் பாதிப்பார். செக்குலர் ஓட்ஸ் அவர் பாதிச்சார்னா இது யாருக்கு சாதகமாக முடியும்? அது திமுக சாதகம் முடியும், பாஜக சாதகமாக முடியும். இந்த வாக்கு திமுக வாக்கு வங்கி குறையும். ஏன்னா அவருக்கு பாஜக அதிமுக, ஏன்னா இங்க தமிழக பொறுத்த வரைக்கும் திமுக வாக்கு விட ஆன்டி திமுக ஓட்டு தான் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க அதை அறுவடை செய்யறதுக்கு நீங்க துணையா திருப்பி நான் சொல்றேன், திமுகவை திருப்பி ஆட்சி கட்டையில அமர்த்ததுக்கு தான் நீங்க இது செய்றீங்களா? இல்லங்க, ஒரு விஷயங்க, நான் இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் பத்தி நீங்க கேட்டீங்க கரெக்டா? லோக்சபா தேர்தலில் ஏன் போட்டி இல்லைங்கிறது உங்களோட கேள்வி. நான் மறுபடியும் கேட்குறேன், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் இறங்கினாங்கன்னா யாருடைய வாக்குகளை பாதிப்பாங்க? யாருடைய வாக்குகளை வாங்குவாங்க? பாஜக வாக்குகளை வாங்குவாங்களா? திமுக வாக்குகளை வாங்குவாங்களா? அதிமுக வாக்குகளை வாங்குவாங்களா? நீங்க போட்டிட்டு பார்த்தாதான் சார் அது எவ்வளவு என்று தெரியும். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க இருங்க, நான் உங்க கேள்வியை நான் திரும்ப விளக்குறேன். நீங்க என்ன சொன்னீங்க? பாஜகவுக்கு சாதகமா வரும், கரெக்டா? பாஜகவுக்கு தான் நீங்க வராம நீங்க சொல்றீங்களா? பாஜக தான் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா. அப்ப இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் பாஜகவுடைய வாக்கு வங்கியை ஜாஸ்தி பண்றதுக்கு இல்ல மற்ற கட்சிகளோட வாக்கு வங்கியை குறைப்பதற்கு விஜய் அவர்கள் களம் இறங்கினா அது நடக்குமா நடக்காதா? நடக்கும் சார். அப்போ நாங்க தவிர்க்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, மற்ற கட்சியோட வாக்கு வங்கியை நாங்க குறைக்க விரும்பல, பாஜக அவங்கவுங்க வாக்கு வங்கி அவங்கள்ட்ட இருக்கட்டும். செக்குலர் ஓட்ஸை இந்த நேரத்துல போனா செக்குலர் ஓட்ஸை விஜய் அவர்கள் டிஸ்டர்ப் பண்ணுவாரு, அது வேண்டாம். இல்ல, விஜய் ஒரு கிறிஸ்துவர், அதனால சிறுபான்மையை ஓட்டு திமுக போகாம இருக்கிறதுக்கு அதை மடைமாற்றுறது செய்யறதுக்கு இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. சரி, ஓகே, நீங்க உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். அப்ப இறங்கி இருக்கணும்ல, இறங்கலையில நாங்க தான் இல்ல 2026 அதுக்கோசம் ஒரு நிமிஷம் 2026 அகைன் வர்றேன். இது மைனாரிட்டி ஓட்ஸ், இது மெஜாரிட்டி ஓட்ஸ். காஸ்ட் நியூட்ரலா இன்னைக்கு ஒரு லீடர், நீங்க சொல்ல மாதிரி மாஸ் லீடரா ஏன் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ரிலீஜன் நியூட்ரலா காஸ்ட் நியூட்ரலா இருக்கார். எந்த ஒரு மதத்தோடையும் பொருந்தி போகாம, எந்த ஒரு ஜாதியோடையும் பொருந்தி போகாம ஒரு நியூட்ரலான ஒரு தலைவராக மக்கள் மாசா பாக்குறதுனால தான் விஜய் ஒரு கிறித்தவர் அப்படின்னு நம்ம தான் விவாதங்களுக்காக ஜோசப் விஜய் பேசுறவே தவிர, தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நபர், நல்ல நடிகர் அப்படிங்கிற பார்வை தான் இருக்கு. அதனால விஜய் வந்தா மைனாரிட்டிஸ் மட்டும் தான் ஓட்டு போடுவோம், கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க, முஸ்லீம் மைனாரிட்டிஸ் இல்ல. எல்லா தரப்பு மக்களிடமிருந்தும் அவருக்கு ஆதரவு வரும், எல்லா தரப்பு மக்களிடமிருந்தும் அவருக்கு வாக்குகள் வரும். அதுதான் நடக்கும். ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க திமுக வாக்கு வங்கிங்கிறது ஆட்சி அமைக்க முடியாத அளவிற்கு சரியும். அந்த சரிவை விஜய் அவர்களுக்கு அது பயன்படும். அதுதான் 2026 அதான் பார்க்கலாம் சார். இன்னும் 2 வருஷம் இருக்கு கண்டிப்பா. அது அப்ப என்ன நடக்குதுன்ட்டு நீங்க சொல்றபடி நடக்குதா இல்லையான்ட்டு திரும்பி கண்டிப்பா நம்ம பேசிட்டு தான் இருக்க போறோம். நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். நம்ம ஜெம் டிவிக்காக பொன்னான நன்றி.